திட்டிட்டாரா? அவர் மாட்டிட்டு வரலையா? உன்னை தேடி வரலைன்னு சொன்னாரு. என்னையும்? ஆமா. என்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு? அப்படி என்கிட்ட சொல்றாருடா. முருகனை வேண்டாம். வேண்டுமா? தலைவா முருகா. இது உமக்கே நியாயமா? நியாயமா? வெள்ளிமலை, கொல்லிமலை. பழனிமலை இல்லையா? இது பழனிமலை இல்லையாப்பா? இந்த வெள்ளிமலை, கொல்லிமலை தெரியுது. இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இங்க ஒரு மலை தெரியுது. பெருமாமலை. அந்த பிள்ளைய கூப்பிடு. இது கொட்டாம்பட்டி மலை. பாபா, வாடிங்க. அவரை விட்டு கண்ணை சொல்லிக்கிறா. அங்க நின்று பேசு. உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கும் போது பக்கமே இவங்க 4 பேர் தலைநலதான். இந்த கல்யாணம் பண்ணி செவனி பேச படுத்து வந்து ஏன் போங்கறியா? என்னைய விட உனக்கு இந்த உலகத்துல ஒரு வேலை கிடைக்கல. ஐயா கல்யாணத்தை பண்ணிட்டு செவனையில படுத்திருக்க மாதிரி. ஆமா. அந்த என்ன பண்ற? ஏமா உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? கல்யாணம் வேணும்னா ஒரு சில கண்டிஷனா இருக்கு. உங்களுக்கு கண்டிஷன் சொல்லியா? அந்த கண்டிஷன் அப்படியா? அன்பே, நான் ஒரு விஷயம். என்ன விஷயம்? நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சின்ன குறிக்கோள். என்ன குறிக்கோள்? நான் புரிஞ்சுக்கிடுவேன், நீ குத்துவியா? ஆனா கல்யாணம் பண்ணி நான் சொல்றேன் நீ வாங்கிக்கிற. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் குத்தையில நீ குறுக்க பேசக்கூடாது. திரும்ப பேசினா முதல்ல இருந்து வந்துடும் திரும்ப. 10 குத்து அந்த பிள்ளை எப்படி? அது அறிஞ்சு வாய் திறந்து பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா கடைசி எழுதி வச்சு காப்பாத்தான்னு அர்த்தம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை திராசனே. இப்போ ஒரு 10 குத்து தானே குத்த போறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி நான் தானே குத்த போறேன். அப்பா உங்களை கேட்கவா? எனக்கு எப்படி குத்துறது தெரியாது. இந்த குடிச்சு வச்சிடவா இல்ல படுத்து வச்சிடவா? ஐயோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு குடிஞ்சுக்கிறேன். அவங்க பாப்பாத பாதுகாப்பு. நீங்க எரிஞ்சோட 2 குத்து குத்தி காமிக்க நான் குத்துறேன் மாதிரி. நீங்க பக்கத்துல ஓஜறேன். புரியல? அப்ப பிரபந்தே இடையில வரக்கூடாது. குத்தி காமிங்க. இல்லப்பா. இந்த பிள்ளையோட கலரா தெரியாது. இப்ப எல்லாம் இங்க வேண்டாம், வீட்டுக்கு வேணா குத்தி காமி. நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த கூட துணில பிள்ளை. புரியா? குத்துமா. அப்ப எப்படி குத்தணும்? நீ எங்கடா குட்டி விட போற வச்சு கீழ குடிச்சு தொலை. அவன் தொலை தாங்க இல்ல. அங்க திருப்பி குடியா. ஒண்ணே வச்சு நான் சமாளி கொண்டு சாணி கட்டிட்டு நீ கரெக்ட்டா வர மாட்டே பண்ணி குத்து. நீ அந்த 10 குத்தா வாங்கிட்டு நீ கட்டிக்க. அவன் எப்ப இருக்காப்ல? ஆமா குடிக்க மாட்டாங்க. ஏய் சப்பா விட்டுடா. குத்துல குத்துமா. என்னப்பா குண்டில ஊத்துறீங்க? நீ கீழ குடியா வர. 1 2 3 இது சாமிக்கு. ரொம்ப நாளா லேசா வாயு ஊத்தி சொல்றது லேசா. இந்த பிள்ளை வைத்தியமா போடியா குத்தி கல்யாணம் பண்ணிக்கோ பார்த்தா நீ வாய் இருக்குது என்ன சொல்றீங்க? இடையில பேச. திரும்ப மறந்து நான் என்றே. நான் என்றே. 1 1 ஆளு. குத்துமா 1 என்னோட நீ குத்த சொன்னா முழுக்க தள்ளுறாயா? எனக்கு தான் குத்து தரல. ஏன் கொஞ்சம் அவன் தான் குத்து யாரு பாக்க வருது? சத்தம் கேக்குது. என்கிட்ட ஒரு சத்தம் கேக்குது. அந்த கவட்டைகளை பாரு. எங்க இருந்து வந்திருக்கியா? யாரு பேசுறது? நான் தான் தெரியுதுப்பா. வீரத்தேவன் தாத்தா. இந்த பக்கம் திரும்புங்க. வீரத்தேவனாயா? நம்பிராஜன் மையன். எங்கயா இருக்கியா? ஆமா தாத்தா. நீ அங்க தேடிட்டு இருக்காளேப்பா. ஐயா நான் போயிட்டா நீங்க வரைக்கும் லவக்கு லவக்குன்னு அல்வா உங்களுக்கு மாதிரி முடிஞ்சிருவீங்களா தாத்தா? பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை சத்தம் கேக்குது. யாரு? அது ஏன் ஆளு தாத்தா? புள்ளி. ஆமா சங்கத்துல போய் சொல்லு. சரி சரி. இடத்துக்கு தலைவி அது என் தங்கச்சி வள்ளி. இந்த என் தங்கச்சி வந்துருச்சு. நமஸ்காரம். எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். தாத்தா தூரமா இருந்து வர்றேன். உங்களுக்கு எப்படி தூரமாச்சு? ஏன் இந்த பிள்ளை இருந்து பயப்படுறது? தூரம்னா தூரம்னாவே அலர்ஜி இந்த பிள்ளைக்கு. தாத்தா வெகு தூரமாவே வரீங்க. மழையா சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போறீங்க? தாத்தா கங்கா தெரியுமா? ஆமா அந்த அந்த பிள்ளைய போன வருஷம் கட்டி கொடுத்தாங்க. கங்காவில் இருந்து நான் நீராடிங்க.
கங்கை நதி கங்கை யமுனா கங்கை யமுனா யமுனா யமுனாவோட நம்ம எல்லாருமே சண்டை பேசிக்கிற மாட்டான். யமுனா நதி வந்து யமுனா நதி நீராடி விட்டு சரஸ்வதி ஐயோ காலவரி தெரியுமா? காலவரி நான் சொல்ல வேண்டும் கிடையாது, நீ முடிஞ்சு விடாய். காவிரி இதெல்லாம் நீராடி விட்டு கடைசியா குமரி இருக்க மாட்டதான் குமரி யுத்தம் என்றாலே ஒப்பு கட்சியுமே அந்த இடத்தில் பசிக்கிறது. ஐயோ பாவம் பசியால் உடனெழுந்தே கொஞ்சம் ருசியாக உடலுப்பார். பசியால் உடனெழுந்தே கொஞ்சம் ருசியாக உடலுப்பார். அதிகம் பதி நருந்து அதிகம் பெருமை வழி. அதிகம் பதி நருந்து அதிகம் பெருமை வழி. பசியால் உடனெழுந்தே கொஞ்சம் ருசியாக உடலுப்பார். இங்க சாப்பாடு கிடையாது, தேனுக்கு என்ன மாவு மட்டும். ஏதாயிரம் தருவாய் அதிலே தயை புரிவாய். ஏதாயிரம் தருவாய் அதிலே தயை புரிவாய். இந்த வளர்ந்த கட்டம் மூலம் இல்லையா துணியை போட்டு சேர்த்து ஆமா தாத்தா சார்லாம் இறங்கிடுச்சு தாத்தா பசியில என்ன சொம்பு முந்தியெல்லாம் உருண்டையா இருக்கு, இப்ப நீல தாத்தா இது புறம் தமிழ்நாட்டு செம்பு கிடையாது, இது புறம் வடமாநிலத்திலிருந்து வருகிற செம்பு, அதனாலதான் ரொம்ப பெருசா இருக்கிறது. தமிழ்நாட்டு செம்பெல்லாம் உருண்டையா இருக்கு. ஆமா அது அடி வாங்கி விட்டதுனால தாத்தா நான் வளவலன்னு பேசுறேன், அம்மா பச்சை முத்து கொத்து போட்டு பேசுறேன். தாத்தா வாய் ஆய் என்று போன கையால வாங்கி முடிக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலம் வந்துச்சுன்னு வச்சுக்க. அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, வேண்டாம் நான் ரொம்ப நல்லவங்க. அதுக்காக நான் சொல்லலப்பா. நீ வந்து அந்த பையனை கூட நான் வாயை பத்தியா திறந்தே வச்சிருக்கேன். இல்ல இந்த பிள்ளை கொடுக்க பிரியப்பட்டா அந்த பையனை கொடுக்க சொல்லு. அப்ப என்ன செய்வோமா, நீ அங்கேயே வச்சுக்க. வாய் தெரியாட்டி மூக்க வந்துட்டாளாயா, நீ அவசரத்துக்கு நாடா பெரிய லட்சியம். என்ன கொடுத்தாய்? என்ன தாத்தா இது? குதிரை கூத்துறது கொடுத்துட்டாயா? குதிரை லேவியம் தாத்தா. ஆமா இது சிட்டுக்குருவி லேவியம். அது பிரகாசன சாமரா. ஆமா அது அது தாகம் தீர்ந்ததடி தாகம் தீர்ந்ததடி அண்ணமே இன்னுமே தாகம் தீர்ந்ததடி அண்ணமே
நாட்டம் வருது. அதுக்கப்புறம் செயல்படாது. அதுக்கப்புறம் காது ஒரு பக்கமா பிடிச்சிருக்கு. அப்புறம் எல்லாமே பிடிச்சிருக்கிறோம். கிளீன் தெரிஞ்சு அப்புறம் கரெக்ட் போல. சரி போலையா இவர் என்ன வாலிபடா சரி தாத்தா இந்த பிள்ளை இருக்கு. மோசகார வேஷம் கொண்டு ஐயோ உங்களோட சேர்ந்த அண்ணனா என் பேர் அசிங்கமா போயிருக்கு. அப்படியே ஆடு. அப்படி மூடக்கார வேஷம் கொண்ட மோசகார வேஷம் கொண்டு உடைக்கீழ போடா ஆள் அப்படிதான் எனக்கு தெரியும். தூக்கு ஏற்கனவே கால் தெரியுது பண்ண பாவனுக்கு மோசகார வேஷம் கொண்டு உடைக்கீழ கடைசியாக தான் அந்த கப்பை பிளந்து விட வேண்டும். மீசா டான்ஸ் வச்சு நீங்க சொன்னாதானே மீசா டான்ஸ் என்னன்னு சொல்ல முடியும். அதை சொல்ல மாட்டீங்களா? பெரிய மனுஷன் ஆசைப்பட்டுட்டு கடைசி காலத்துல போயிட்டு போகுது. ஒரு தடவை கடைசியா சாப்பிட்டாடா ரொம்ப யோசனை பண்றீங்களே கோமணம் தெரிஞ்சு தாத்தா உட்கார்ந்து போனவா அப்ப நாம அந்த பிள்ளோட ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் உட்காந்தோம்னா ஒத்த பிள்ளை அந்த பிள்ளை நீ அந்த பிள்ளோட உட்காந்தாரு நான் அந்த பிள்ளோட உட்காந்தாரு. இப்ப நம்ம சொல்லி கொடுப்போம். அப்புறம் தனியா சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளையோட உட்காந்துக்கோ. அந்த பையன் முறைக்கிறானுப்பா. புதுசா ஜாதகம் பாக்க கத்திருக்கீங்களா? பாருங்க ஜாதகத்தை பாருங்க முதல்ல. அவர்தான் எப்படியாவது உட்கார வச்சிடலான்னு பாக்குறாரு. நீ வயசான காலத்துல இது தேவையா? அதை பார்த்தோட கொஞ்சம் ஆர்வமா இருக்குது. அப்புறம் திருப்பி கை கால சொல்லி குறுக்களும் கழுத்துறோம். சரி
இந்த பிள்ளைகளை எங்கிட்டு போயிடுச்சுங்க பிள்ளைகளை பூரா அனுப்புறேன் அந்த மாதிரி தீவுக்கு அனுப்ப போறேன் தாத்தாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தோழியோட போட்டாச்சு பள்ளியோட திருப்பூரா வாங்க இந்த காட்டுல அப்படி எல்லாம் போட்டுருவேன் சோசியம் பாக்கணும் ஆமா பாருங்க நீ இது வரைக்கும் இப்படி மூச்சு எனக்கு ஒரு காப்பி தண்ணி கூட வாய்ப்பு இல்லை உனக்கு பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் சொல்லு யாரு இப்படி உட்கார்ந்து அவசரமே இப்படி மூச்சு வாங்குது என்னாலும் மூச்சு வாங்கினாலும் விடுறேன்னா விட மாட்டேன் கால் மட்டும் கொஞ்சம் வலிக்காம இருந்துச்சு உனக்கு பார்க்கவா சொன்னா கோச்சுக்க மாட்டேன் கோச்சுக்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றாரு சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது பரவாயில்ல சொல்லுங்க மனசு நோகாம சொல்லுங்க வேணாம். நீங்க வேற ஜாதகத்தை கத்துருக்கீங்க நான் முதல்ல மனசு நோக்கிற மாதிரி சொல்ல போறீங்க தெரியாது பெரிய தலையில இருந்து சொல்றேன் சொல்லுங்க ஏன்னா நீங்க எல்லாம் இன்னும் முத்தல ஆமா இன்னும் முத்தல ஆமா நாங்க கிளம்பி அதனால முத கையை அந்த கையை கொண்டாங்க ஏது பழைய கை தான்டா ஏதுப்பா பழகி இல்ல ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு அந்த கைய பாக்க வாய்ப்பே இல்ல நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன் இப்பதான் பாக்குறேன் ஜாதகத்தை வந்து சரியா சொல்லணும் சொல்லி சொல்லுங்க இவங்க எப்படி பக்கத்துல தம்பி ஐயே நல்லா விரிவா சொல்லணுமா சுருக்கமா சொல்லணும் சீக்கிரமா சொல்லுங்க சுருக்கமா சொல்லணும்னா 101 ரூபா விரிவா சொல்லணுமா குறைச்சுவீங்க தாத்தா நீங்க நல்லா குறைச்சுவீங்க இந்த குழப்பு நல்ல குழப்பு 500 ரூபா கொடுத்தா ஜாதகமே எழுதுவாரா 100 ரூபா கொடுத்தா சும்மாவே பரட்டி பார்த்து சொல்லுவாங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா 101 சரி விரிவா சொல்றதா இருந்தா 1 500 சொல்லுதாத்தா ஒண்ணுல செய்வா ஒண்ணுல செஞ்சா நல்லா அது இருக்கும் அர்ச்சனை செய்யறது இங்க கைய பார்த்து ஜோதி சொல்லுங்க அண்ணா யாரு பாத்துப்பாங்க துணியை போட்டு முடி இருந்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது அவங்க சுகமா சொன்னதை என்ன கேட்டுக்கிறேன் அந்த கோவனை அதுவும் ஓ துணியை போட்டு எப்படி அங்க ஆரோக்கியம் போடுற மாடி வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு நீங்க துணி எல்லாம் போட்டு போடுங்க நீங்க அங்கேயே பார்த்தே சொல்லுங்க இது என்ன கைப்பா இதான் பீச்சாங்கை பீச்சாங்கன்னா இடது கை இது இடது கை இது வலது கை எந்த கை காட்டணும் நீ என்ன பெண்களுக்கு இடது கை அந்த தான் கையை காட்டு தொடாம பாரு, தொடாம தொடாம கேம தீட்டான் படக்கூடாது நீ ரொம்ப டச் நோண்டிட்டு ஜூம் பண்றிய அப்படி செய் அப்படிதான் வருது இப்படி செய்ய பாரு படம் என்ன தாங்க இப்படி அந்த வட்டம கையில இருக்கிறதா விருந்துருச்சு ஏது ஆகா என்னாச்சு ராகு குரு பாக்குறாரு யார பாக்குறாரு குரு பார்த்தா கோடி நின்ன தாத்தா குரு குருன்னு தான் பார்க்க கூடாது குரு வந்து அவர் வீட்டுல இருந்து பார்த்தா பரவாயில்லையே பக்கத்து வீட்டுக்கு போனவர் அங்க இருந்து வீட்டுல பாக்க தாத்தா எதையும் பார்க்க சொல்லுங்க ஏது செல்வம் நிறைய வாங்க. பாக்குறியா சனியை இங்கேயே பார்த்தா எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் சரி நான் ஒண்ணு சொல்றேன் கோச்சக்கூடாது ஆறுமுக பெருமானாரோடு ஆரோடு வந்தேன் சொல்லுங்க இதை அன்புடங்கள் அறிமானே சொல்லுங்க யாருக்கும் எப்படி சொன்னதில்லை சொல்லுவது ஏய் அதே நேரத்துல 2-3 பெண்கையும் வந்து வழி இந்த காட்டுக்குள்ள இப்படி எல்லாம் வந்து விளையாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா பயந்து வரலையான்னு நான் ரொம்ப பயப்படுவேன் தாத்தா ரொம்ப பயப்படுவேன் எதுக்குமே வர முடியல எதுக்குமே பயப்பட மாட்டேன் புள்ளி வந்துச்சுன்னா புளி வந்துட்டு கரைச்சு குழம்பு புள்ளி வராது கூட்டமா இருக்கா சிங்கம் வந்தா சிங்கம் தான் அசிங்கம் பண்ணிக்கலாம் சிங்கம் ஒன்று இல்ல சிங்கம் மிரண்டு வந்துடும் சிங்கம் போர் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படியா சரி இன்னொரு வந்துடும் கொசு வந்தா என்ன பண்ணீங்க கொசு வந்தா கொசு வந்தா டேய், விட்டு கொசு வந்தான்னு கேட்டா கொசு வந்தா வைக்கல பூட்டி புகையை போட்டோம்னா ஓடி போயிடும் இது அழுக 4 பேர் தெரியாம நமக்கு சத்தமெல்லாம் விட்டுருவீங்களா ஆமா இல்ல அப்பதான் சரி இன்னொன்று வந்துடா எது பெருசா இருக்கும் பண்ண வச்சு இல்லையா அண்ணா இல்லையா இல்லப்பா இந்த தூண் மாதிரி இருக்கும் கால் ஒவ்வொன்றும் ஆமா அது இல்ல அந்த எல்லாம் இல்ல புல்டோசர் முன்னாடி தொங்கும்லடா ஆமா தாத்தா இங்க வர ஊர்ல எல்லாத்தையும் பின்னாடி தொங்குமாம்டா முன்னாடி சொல்றேன் ஆமா நான் கழுத்து போல இந்த பிள்ளைய கூட்டிட்டு திரியிற பின்னாடி தொங்கும் சொல்லுது நீங்க கிளட்டு போய இவர் வாலிபர் சரி தாத்தா சரி ஆசை. யாரு சரி அது என்ன தாத்தா
காலில் யானை பயந்துக்குவியா ஏன் ஒரு தடவை உன்னை ஏற அப்படின்னு வச்சுக்க அதோட சாணி தெரிச்சு போயிடும் யானை மேல ஏற்றி விடலாம் கலட்டு போற மண்டையில அடிச்சுமே பயப்படுறான் சாமி சரி பதக்கிற மாதிரியே இருக்கு யானைய போச்சோம்னா அப்ப ஒரு முடிவு எடுப்போம் என்ன முடிவு போனா போயிட்டு போச்சு நான் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிழவனுக்கு ஆசையா இருக்கு நீ கரெக்ட் பேர நான் கரெக்ட் பேரடா முடிவு நீ கையடிச்சிருக்கா நான் அடிக்கல அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படியா காலையில யார் கையெடுத்திருக்கான்னு பார்த்தா தான் தெரியும் வெள்ளி என்ன கல்யாணம் சரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல அந்த பிள்ளைக்கு நான் பத்தாதான் அந்த பிள்ளைக்கு கவலைப்படாதமா சும்மா சொல்லி போட்டோம் நானே கல்யாணம் பண்ணிக்கா கல்யாணம் பண்ணிட்டு என் பக்கத்துல இப்படி படுத்து இப்படி இருமிட்டு பார்த்தா நான் எப்படி தூங்குறது சத்தியமா கொண்டுறேன் போக எப்படி விழா வரியா என்ன ஜாதகம் பார்க்கலாம் நல்லா விலைக்கு சொல்ல ஏன் சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க நீங்க குன்றின் மீது இருக்கும் குன்றின் மீது இருக்கும் ஏன் தாத்தா தாத்தா கோபப்படாதீங்க தாத்தா குன்றி சொல்லு குன்றி குன்றின் மேல் இருக்கும் குன்றின் மீது இருக்கும் வாயில குண்டி விட்டுட்டு குன்றின் மேல் இருக்கும் ஐயோ பகவானே நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் தாத்தா கொஞ்சம் தமிழ் பயன்படுத்தவே மாட்டேன் ஐயோ பகவானே குன்றின் மீது இருக்கும் குமர கடவுள் மீது ஆணையாக வள்ளியாகிய நான் அதை இருவரத்தை நிறுத்த வீடு போகும்பொழுது கல்யாணம் இருமலுக்கு அடக்கியா இல்ல வேணுமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணி நானே காப்பேன் சரி எங்க நீங்க எங்க காப்பாற்றணும் உங்களை காப்பாற்றணும் சரி அடிச்சுடு கையில காப்பாடி சத்தியத்தை அடிச்சு சரியான அடியில கையில சத்தியத்தை நான் அடிச்சு பார்த்தா எனக்கு ரேக புறம் சேர்ந்து சத்தியமா போயிட்டு வாங்க தாத்தா இந்த பிள்ளை எப்ப பண்றது முடியல இங்க வா பேசிட்டு அசிங்க பிடிச்ச தாத்தா அசிங்க பிடிச்ச அடி சத்தியத்தை அடிச்சுட்டா நான் பாட்டு போறேன் அப்படியே சொல்றது சத்தியம் செய் அப்படி சொல்றேனாமா சத்தியமடி சத்தியமடி அப்படியே சொல்லணும் சத்தியமடி சத்தியம் செய் அப்படி சொல்லுங்க சரி செய்யு சொல்ற விதம் சரியில்லாம இருக்கு சத்தியம் செய் சத்தியம் செய்யு ஏதோ ஒண்ணு செஞ்சா சத்தம் சாக்கிட்டே போங்க சொடையில தள்ளுங்க தாத்தா போய் இது பூராத்தையும் அழுத்து போட்டு ஐயோ பகவானே முருகா 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 அடி கட்ட போய்டா நீ ஆசைப்படுற மாதிரி அப்படியே வர மாட்டேன் இதெல்லாம் அழுத்து போட்டு பட்டு சேலை பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு கோவணம் பட்டு கோவணம் தாத்தா நேரம் ஆச்சு தாத்தா அதே மாதிரி சீக்கிரமா நானும் பட்டு சில காய்ச்சி கொட்டு விட்டணும்னா நீங்க போய் ஆமா நீங்க போங்க வாய முடிஞ்சு போங்க கிளம்புங்க இங்கேயே வச்சுட்டு பூராத்தையும் ஐயோ, அவுக்கணும். பகவானே தாத்தா போங்க தாத்தா ஊரு குட்டி போகாம இங்கேயே பூராத்தையும் அவுத்து எல்லாம் மாத்தி வச்சிருங்க ஆமா தங்கச்சி கேப்ல படுத்துங்க போங்க சமாளி போறாரு நீங்க போற இப்படி 4 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் எனது பொண்டாட்டி தங்கச்சி எனது பொண்டாட்டி எனது பொண்டாட்டி தங்கச்சி எனது பொண்டாட்டி போடு அதுக்குறேன் எனக்கு வேணும் தெரியுது கிழக்கு பொண்டாட்டி சொன்னா தப்பு நினைக்காத அடி இருடி
தங்கச்சி அந்த கிழமை ஆமா அவருக்கு எல்லாமே வெள்ளையா இருந்துச்சு. ஆமா கருப்பா இருந்துச்சு. நானும் பாத்துட்டேனே. எத்த தண்டி முருக மட்டும் கருப்பா இருந்துச்சா? ஆமா முருகனை வேண்டும் வேண்டுமா? வேண்டும். முருகா ஞான பண்டிதா மனம் படைத்தேன்